ஆஹா, இந்த கிளைமேட்டுக்கு இந்த காரக்குழம்பு பார்க்குறப்பயே உடனே சோறை போட்டு தின்னணும்னு தோணுது. ஆனால் வேணாம், இப்போ நான் தேவையில்லாத நேரத்தில் தின்னுக்கிட்டு இருந்தேன்னு வையே, அதை என் அத்தை பார்த்துருச்சுன்னா அவ்வளவுதான். கண்ட நேரத்தில் தின்னுக்கிட்டு இருக்கா, ஏற்கனவே ஊதி போய்கிட்டு இருக்கான்னு இஷ்டத்துக்கு பேசும். வேணாம் வேணாம், நம்ம இதை மூடி வச்சிருவோம், மதியமே தின்னுவோம். ஆனால் வாய் ஊறுது. சரி, மூடி வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம் கடைக்கு. அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போகலாமா சொல்லாமல் போகலாமா, அதுவே இப்போ ஒரு கேள்வியாக வருது எனக்கு. ஒரு மரியாதைக்கு சொல்லிட்டு கிளம்புவோம், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. புருஷங்காரனை வீட்டை கூட்டு விட்டதும் இல்லாம இப்படி வீடு ஃபுல்லா குப்பையை வேற போட்டு வச்சிருக்கான். அடியா ஜூலியா, என்னங்க மாமா? என்னது மாமாவா? அடியா என்னையடி சொன்ன? இல்ல இல்ல, பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுல புஷ்பாக்கா புருஷன் தான் இருக்கிறாரு, அவரு நம்மளுக்கு மாமா தான். நீ இப்ப யாரடி மாமான்னு கூப்பிட்ட? ஐயோ, என் மக்கு மாமா, உங்களை தான் நான் மாமான்னு கூப்பிட்டேன். ஏண்டிய கோட்டை சுட்டெல்லாம் போட்டுன்னு இருக்கிற, என்ன பார்த்து மக்குங்கிற? சரி அதை விடு, சின்ன வயசுல இருந்து நீ என்ன மாமான்னு கூப்பிட்டது இல்லையே, இன்னைக்கு என்ன திடீர்னு மாமானெல்லாம் கூப்பிடுற? அது என்னமோ தெரியல மாமா, இன்னைக்கு உங்களை மாமான்னு கூப்பிடுன்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். அடா என் பொண்டாட்டிக்கு காலையிலேயே ரொமான்டிக் மூடு வந்துருச்சு போலயே. இனிமேல்ட்டு வீட்டை பெருக்கிட்டு இருக்கணுமா என்ன? வாடி செல்லும் போய் ரொமான்ஸ் பண்ணுவோம். கதவு சாத்திட்டு வா. என்ன மாமா காலங்காலத்துல ரொமான்ஸ் அதிர்த்து நினைச்சு சும்மா இருக்க மாமா, நீங்க ரொம்ப நாட்டி ஆயிட்டு வரீங்க வர வர. நீ நடி ஒரு மாதிரி பேசுற. சும்மாதான். சரி சரி, நீங்க வீடு கடகடன்னு கூட்டி எடுத்துருங்க. என்ன கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு நல்ல மாப்பு போட்டுருங்க. எங்க அந்த ஃப்ளோர் கிளீனர் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறோம்ல, அதை ஊத்தி நல்லா முழுக்க முழுக்குன்னு வீட்டை தொடச்சு வச்சிருங்க. நல்லா வீடே கம கமன்னு இருக்கும். நான் அப்படியே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த மழை காலமா வேற இருக்குல்ல, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம நல்லா சமாளிக்க முடியாது மாமா. ஒரு 3000 ரூபாய் மட்டும் கொடுங்களேன், நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நிறுத்துறியே, ஏதோ பெருக்க சொன்ன தொடைக்க சொன்ன ஓகே. அது நான் கடைக்கு போயிட்டு வர 3000 ரூபாய்னு கேட்குற. எதுக்கடி உனக்கு 3000? இப்போதான் போன வாரம் காய்கறி வாங்கணும்ட்டு 2000 ரூபாய் பிடிக்கிட்டு போனேன். இப்போ 3000 ரூபாய் கேட்குற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? நான் என்ன, எனக்கு ட்ரெஸ் வேணும், செருப்பு வேணும், ஷூ வேணும், கம்மல் வேணும், பொட்டு வேணும், வளையல் வேணும், அதுக்காக காசு கொடுங்க நான் கேட்டேன். வீட்டுக்கு பொருள் வாங்கி போடணும்னு தானே கேட்டேன். ப்ரொவிஷன் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுல்ல, இப்போ மழை காலமா வேற இருக்குது. எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து வச்சா தானே எதனா தண்ணி கிண்ணி வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பத்திரமா இருக்க முடியும். அதுக்கு தானே காசு கொடுங்கன்னு கேட்குறேன். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு பறக்கா வெட்டி மாதிரி 5 முறை டீ குடிக்க தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ நான் பால் பவுடர்லாம் வாங்கி வச்சா தானே வெள்ளம் வந்ததுன்னா வெளியே எங்கேயும் பால் பாக்கெட்டுக்கு தேடி அலையாம உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வீட்டிலே பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு தானே காசு கேட்குறேன். கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. புருஷங்கிற உரிமையில தானே காசு கேட்டேன். நான் என்ன வெளி அலங்கிக்கிட்டே காசு கேட்குறேன்? எப்போ பாரு காசு கேட்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது. பேசாம நான் என் அப்பா வீட்டுக்கு போக முடியாது. நான் எங்க போவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என் அப்பா வீட்லயே இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்குமா? நான் கேட்குறப்பெல்லாம் என் அப்பா காசு எடுத்து கொடுத்துருப்பாரு. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறீங்க. போதும் போதும் போதும், கண்ணில் கை வச்சது போதும். எடுத்துக்கோ, இந்தா 3000 ரூபாய் தானே, இந்தா 3000 ரூபாய் சரியா இருக்குதா? 3000 ரூபாய் தான் பாக்கெட்ல வச்சிருந்தேன், அதை தான் எடுத்து கொடுக்குறேன். இந்தா அதான் உன் 1.5 கண்ணை வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கியா, அப்புறம் என்ன, எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸுங்க ஜான். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காசையும் கொடுத்துட்டு காலில் எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கீங்க. எழுந்துருங்க. தொடப்பத்தை தான் எடுத்தீங்களா? நான் கூட காலில் தான் விழுறீங்களோன்னு நினைச்சேன். இன்னும் எனக்கு அந்த நிலைமை வரலடி. கூடிய சீக்கிரம் வந்துடும் மாமா, கவலைப்படாதீங்க. திமிரு எப்படி பேசிட்டு போகுது பத்தியா? எல்லாம் உனக்கு தேவைதான்டா ஜானு. மாவா பார்த்து எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா, அந்த பொண்ணு என்ன தாங்குன்னு தாங்கியிருப்பா, என்ன உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துருப்பா. சொந்த மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணல, அதான் கூட்டி போயிருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொந்த மாமன் பொண்ணாச்சே, என்ன நல்லபடியா பார்த்துக்கொண்டு நினைச்சு நம்பியில கல்யாணம் பண்ண நானே, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணு. என்ன அநியாயத்துக்கு அந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வீட்டை பெருக்க விட்டுட்டா, இதுல மாப்பு போட சொல்றா. பாத்தியா அவனை ஊட்ட பிரிக்கின்னு கிடக்குறான். அடக்கம்மு நட்டிப்பாயில. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பெருகி ஏறான்னு பொண்டாட்டி வந்துட்டு போறான். அப்புறம் தக்க தைய தைய தையா தையான்னு ஆட ஆரம்பிச்சிருவான். அப்படியே பாடிக்கினே ஒரு வைப்ல வேலை செய்வோம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படியே நல்லா முக்கிக்கின்னு சாவதான்டா போற நீங்க நாய. ஐயோ, ஆபத்து வீடு தேடி வந்துருச்சு போலயே. வழக்கமா ரோட்ல பார்த்தாதான் திட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு தேடி வந்து திட்ட போகுது போலயே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? திரும்பலன்னா மரியாதை குறைவாயிடும், திரும்பினா அசிங்கமா திட்டு விழும். இப்ப நான் என்னத்த பண்றது? திரும்புவோம், புள்ளையா பிறந்து தொலைச்சிட்டோம். இன்னும் நான் என்னென்ன பார்க்க போறனோ தெரியலையா. அடடே, என் தாயா என் வீட்டை தேடி வந்திருக்கிறது. வா தாயே வா, உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா தாயே. அடிங்க எடு செருப்பு நாய. யார பாத்துற தாயங்கற? மம்மி இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கிறீங்க போல. சீ, மம்மிக்கு மீனெல்லாம் கூப்பிட்டு கிடக்காத நாயா. என்னடா வேலை பார்த்துன்னு இருக்கிற நீ? கையில தொடப்பத்தை வச்சு வீட்டை கூட்டின்னு கிடக்குற. வெக்கமா இல்ல உனக்கு? பார்த்தா தெரியலீங்களா மம்மி, வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா மம்மி, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு மாறி போயிட்டேன்னு. நம்ம வீட்டுல நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சதே இல்லைல்ல. பாருங்க, என் பொண்டாட்டி எனக்கு இந்த வேலையெல்லாம் கத்து கொடுத்துருக்கா. ரொம்ப குட் பையா மாறிட்டேன்ல மம்மி நானே. அடிங்க தொடப்ப கட்ட நாயா. நம்ம வீட்டுல இந்த மாதிரிலாம் ஒரு வேலை செஞ்சிருக்கிறியாடா நீனே? ஒரு காஃபியை குடிச்சிட்டு அந்த டம்ளர் கூட எடுத்துட்டு போயிட்டு சிங்கில போட்டது கிடையாது நீனே.
ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து குடுறான்னா கூட ஐயோ என்னாலலாம் போக முடியாது, எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும். அப்படி இப்படின்னு என்கிட்ட இன்னும் நான் ஊழ உதார விட்டுக்கின்னு இருந்தேன். இங்க என்னடா தொடப்பத்தை பிடிச்சி ஊட்ட பெருக்கின்னு கிடக்குற நாயா? தொடப்பத்தை வச்சு தானம்மா ஊட்ட பெருக்க முடியும், பின்ன மாப்பு ஸ்டிக்கை வச்சா பெருக்க முடியும். ஏறுப்பு பிய பிய அடிப்ப ராஸ்கேல், என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு கிடக்குற நீங்க? திமுரு புடிச்சவனே நாதாரி நாயா, உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டா. என்ன வீட்டுல நீ என்ன பாடா படுத்துன? உனக்கு இதெல்லாம் தேவையோ தேவைதான். அப்ப என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு பாவம் வரலையா மம்மி? சீ, உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டா. மம்மி கும்மின்னு எல்லாம் சொல்லின்னு கிடக்காதீங்க. என்ன வீட்டுல அப்படியே மகாராசா போல உன்னை நான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ அந்த கோண சிரிக்க கல்யாணம் பண்ணின்னு போனியோ அன்னில இருந்து பிடிச்சதுடா உனக்கு சோனிய. சீ, அது சோனியா இல்ல சனிய. அந்த சனியனே உன் பொண்டாட்டி தாண்டா. அதை கட்டிக்கிட்டு நல்லா அழுவுன. பெத்த அம்மாவுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தது இல்லை வீட்டுல. ஆனா இங்க பொண்டாட்டிக்கு வந்து ஊட்ட பெருக்கி குத்துன்னு கிடக்குறான். டேய், இன்னும் என்னென்ன வேலைடா பாத்துன்னு கிடக்குற வீட்டுல? கக்கூசு கழுவுறது, சாமான்கள் விழுது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாத்தையும் நீ தான் பாக்குற போல இருக்குதே. உன் பொண்டாட்டி என்னதான் செஞ்சுன்னு கிடக்குறா வீட்டுல? என்னதான் செஞ்சுன்னு கிடக்குறான்னு கேக்குறேன். சமையெல்லாம் அந்த சிரிக்கி அவளுக்கு வராது, வேற என்ன பண்ணா பண்ணின்னு கிடக்குறா? ஊரை சுத்தின்னு கிடக்குறா அவளை தானே. கேள்வியும் நீயே பதிலும் நீயே கரெக்டாக கூறிடாயே தாயே. இந்த சூழ்நிலையில உனக்கு பாட்டு கேக்குதுல மாவனே? இருடா, உன் கையில இருக்கிறதே புடிங்க அடிக்கிற. சரி, ஆனா உன் வீட்டுக்குள்ள நான் எதுக்கு கால் எடுத்து வைக்கணும்? பொறுக்கி நாயே, எக்கேடாவது கேட்டுப்பா, நான் போறேன். தாயே காப்பாத்து தாயே. எக்கேடாவது கேட்டு போனாயே. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பண்ணுவாங்களே, அது இதுதானா? பிற்காலத்துல நான் இப்படியெல்லாம் வேலை செய்ய போறேன்னு தெரிஞ்சிருந்தா என் அம்மா சொன்ன வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுத்து நல்ல பேர் எடுத்து நல்லவனா இருந்திருப்பேனே. நம்மளுக்கு அழ கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஏம்மா புஷ்பா, புஷ்பா, அது வராத, கொஞ்சம் வேகமா வாமா. அது வராத. சொல்லுங்க தே. தலை வலிக்கிற மாதிரி இருக்குதுமா, அதான் டீ போட்டு தருவியான்னு கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். ஆனால் நீ என்ன பைய தூக்கின்னு ரெடியாக இருக்கிற? கடைக்கு எங்கன்னா போறியா? ஆமாங்க தே, கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதான் சரி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமேன்னு பார்த்தேன். மளிகை சாமானா? ஏம்மா, அதை தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லோகநாதை போய் வாங்கிட்டு வந்தானேம்மா. வீட்டுக்கு ஒரு பெரிய மூட்டை கூட வந்து இறங்குச்சே, அதுக்குள்ளவா காலி ஆயிடுச்சு எல்லாம். அந்த பொருளெல்லாம் அப்படியே தான் அத்தை இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கி வைக்கணும். இந்த மழை டைம் ஆயிடுச்சுன்னா வெள்ளெல்லாம் வந்துடும் அத்தை இங்க. அதான் நம்மளால வெளியே போய் பாலெல்லாம் வாங்க முடியாதுல்ல. அதான் கொஞ்சம் பால் பவுட்ரு, அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு மேகி, அப்புறம் அந்த கெலாக்ஸு, அந்த மாதிரி பொருளுங்களெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டா நல்லா இருக்கும். இந்த சர்க்கரை காப்பி பவுடர் எல்லாம் வீட்டில் இருக்கணும் அத்தை. ஸ்டாக்ல இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அந்த நேரத்தில். உனையெல்லாம் என்னத்தை தான் சொல்கிறதோ. ஏம்மா, இப்போ உன் பிள்ளைங்களுக்கு இந்த மேகி கெலாக்கிஸு அதெல்லாம் தேவையா? இப்போ எதுக்கு தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணின்னு கிடக்குற நீ? அது சரி, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தெரியும் அதோட வலி என்னன்னு. செலவு பண்ணுறப்ப கையெல்லாம் கூசணும். ஆனால் உனக்கு அப்படியே கை தாராளமாக வருதே எடுத்து பணத்தை செலவு பண்ணுறதுக்கு. என் புள்ள சம்பாத்தியம் தானே, அதனால தான் உனக்கு ஒன்றும் தெரியல. பாருங்க, திரும்ப திரும்ப நான் பணத்தை வீணடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். ₹1 கூட நான் வீண் செலவு பண்ணது கிடையாது. என் பிள்ளைங்க மழை காலத்தில் ஏதோ கஷ்டப்படக்கூடாது, அதுங்க வேணுங்கிறத நான் வீட்லேயே செஞ்சு தரணுங்கிறது தான் நான் போய் பொருள் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க இந்த கணக்கெல்லாம் கேட்கற வேலையை வச்சுக்காதீங்க. நான் அதை என் புருஷன்கிட்ட சொல்லிக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஏன்னா என் பசங்களுக்காக போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைப்பேன். நான் அதுங்களுக்கு பிஸ்கெட் பண்ணுன்னு எல்லாத்தையும் கூட இப்போ வாங்கிட்டு வந்து வைப்பேன். நான் ஏன் இஷ்டப்படி தான் நான் இங்கே நடந்துப்பேன். நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பெற்று வச்சிருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க, அதுங்க மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தீனியாக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? அது சரி, ஒன்ன மாதிரியே ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிற போல. என்ன மாதிரினா என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஒன்ன மாதிரினா எப்படி? அதான் உனக்கே தெரியுமே நீ எப்படி இருக்கிறேன்னு. இதை வேற நான் வாயை திறந்து வேற சொல்லணுமா? பாருங்க, என் உருவத்தை வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. ஆமாம், இப்போ மட்டும் என்ன பெரிய மரியாதை வாழுது எனக்கு. பாருமா, நான் உன்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை, உன் உருவத்தெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. அந்த பிள்ளைங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி தீனியெல்லாம் வாங்கி கொடுத்து அதுங்களையும் உடம்பு வீணாக்கணும்? அதுங்க பாட்டு அப்படியே வளர்ந்துட்டு போகுது. எதுக்கு இப்போ நீ தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணி கிடக்குற? அதுவும் துன்ற பொருளுக்கு என்னத்துக்கு பணத்தை செலவு பண்ற? தின்றதுக்கு செலவு பண்ணாம வேற என்னத்துக்கு செலவு பண்ணுவாங்களாம்? அதுவும் இல்லாமல் நீங்க எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன அதுங்களுக்கு பஜ்ஜி சொஜியா போய் இப்போ டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கிடக்குறேன்? மழை காலமாக வரப்போகுது, அதுங்களுக்கு வீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளும் இருக்கணுங்கிறதுக்காக கடைக்கு போகிறேன் நான். அதுங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்காக தான் கடைக்கு போகிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறீங்க. இந்த வெள்ளெல்லாம் வந்துருச்சுன்னா யார் வெளியே போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வர முடியும்? யாராலையும் போக முடியாது. அதனால தான் அந்த பால் பவுடர்லாம் வாங்கி வீட்டில் வச்சிருந்தா ஒரு காஃபி கலக்கி கொடுக்கறதுக்கோ ஒரு டீயை போட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு பாலை கொடுக்கறதுக்கு உபயோகமாக இருக்குமேன்றதுனால தான் நான் கடைக்கு போகிறேன். ஒன்றும் தெரியாமல் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க.
அங்கே வெள்ளம் தண்ணி வரும்போது தான் நான் உங்ககிட்ட வந்து டீ கேட்க போகிறேன்னா? அப்படியே சோக்கா பேசுறியாம்மா நீ? உன் பிள்ளைங்களுக்கு எதுக்கு தண்டத்துக்கு தீனியை வாங்கி கொடுத்து தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, உனக்கு டீ வேணும்ல, அதுக்கு பால் பவுடர் வேணும்ல, அதுக்கு தான் கடைக்கு போகிறேன்னு கடைசியில் என் மேலேயே பழிய போடுறேன். அதுவும் நான் ஒரு நாளைக்கு 10 டீ கேட்குறேன்னு வேற சொல்லி காட்டுறேன். உண்மையை தானே சொல்கிறேன். காலையிலேருந்து இப்போ மணி என்ன ஆகுது? 11 தானே ஆகுது. அதுக்குள்ளே இப்போ நீங்கள் 3வது டீயை கேட்கறதுக்கு தானே என்ன கூப்பிட்டீங்க? ஐயோ, ஒரு வயசான பொம்பளை டீ கேட்டதுக்கு என்னென்ன பேச்சு பேசிட்டு கிடக்குது பாரு. இது 3வது டீ கேட்டேனாமே, 3வது டீ. என் புள்ள சம்பாத்தியத்தில் நான் எத்தனை டீ வேணாலும் ஒரு நாளைக்கு குடிப்பேன். உனக்கு போட்டு கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லு, எனக்கு போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயினே இரு, நான் போட்டு குடிச்சுக்க போகிறேன். நீ யார் என்கிட்ட ஒரு நாளுக்கு 10 டீ குடிக்கிறேன்ற கணக்கெல்லாம் சொல்கிறதுக்கு? யாரும்மா நீ? பாருங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்றும் உங்களை ஒரு நாளைக்கு ஏன் 10 டீ குடிக்கிறீங்கன்னெல்லாம் கேட்கல. எப்படி கேட்டா என்ன? நான் குடிக்கிற டீ நீ தானே கணக்கு பண்ணின்னு தானே இருக்கிற. எனக்கே தெரியாது நான் ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறேன்னு. ஆனால் நீ ஒன்னொன்னுத்தையும் கணக்கு பண்ணி வச்சுருந்துருக்கிற பாரு. அப்படி எவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்கணும். இரு, நான் என் பிள்ளைக்கு ஃபோனை பண்ணி சொல்கிறேன். என் புள்ள சம்பாத்தியத்தில் நான் ஒரு டீயை கூட குடிக்க கூடாதா இந்த வீட்டில் சுதந்திரமா? என்ன கேள்வி கேட்டுன்னு கிடக்குற நீ? இரு, உடனே என் பிள்ளைக்கு ஃபோனை பண்ணுறேன். இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காதீங்கன்னா ஃபோனை பண்ணி சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு பயமும் கிடையாது. அது சரி, உனக்கு தான் என் புள்ள மேலே எந்த பயபக்தியும் இல்லையே. அவன் பணத்து மேலே தானே உனக்கு குறிக்கோள். மாதம் மாதம் நல்லா சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து கட்டுக்கட்டாக கொடுக்குறான். மகாராணி அப்படியே தண்ணியாட்ட எல்லா பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் அவன் மேலே பயபக்தியெல்லாம் வரப்போகுது? உங்களுக்கு பணம் 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 அது மட்டும்தான் கண்டிப்பாக தெரியுமா? இப்போ என்ன, உங்கள் புள்ள காசில் நான் செலவு பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? ஒரே நிமிஷம் இருங்க. ஐயோ, என்ன பண்ணுறாவ? ஐயோ, ஃபோனை தட்டுறாளே. அவங்க அப்பனுக்கு ஃபோனை போட்டு இங்கே கூப்பிட்டுருவாளோ? ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஐயோ, கேட்கலாமா? ஐயோ வேணாம். ஐயோ, அவன் அப்பனுக்கு தான் கூப்பிட்றா போலையே. ஹலோ அப்பா, முடிஞ்சது. அப்பா வீட்டில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? வெளியே இருக்கம்மா, என்ன விஷயம்னு சொல்லு. வெளியே எதனா வேலையா இருக்கீங்களாப்பா? இப்ப பேச முடியுமா உங்ககிட்ட? ஐயோ, சொல்லிடாத சொல்லிடாத. வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு வீட்டுல சில பொருள் எல்லாம் வாங்கி போடணும்ப்பா. குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எனக்கு வாங்கி போடுறதுக்கு பணம் வேணும். எனக்கு ஒரு 25,000 ரூபாய் வேணும்பா. சரிம்மா, நேர்ல வந்து தரவா இல்ல ஜிபே பண்ணிடுவா? நீங்க ஜிபே பண்ணிருங்கப்பா, நான் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். சரிம்மா, அனுப்புறேன். ஆனா நீ எதுக்கு கடைக்கெல்லாம் போய் வாங்கிக்கினியா? நானே வாங்கிட்டு வந்து தர்றேன். சும்மா தான் உட்காந்துன்னு கிடக்குறேன். என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அப்பாக்கு அனுப்பிச்சு விடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தரேன். எதுக்குப்பா உங்களுக்கு வீண் சிரமம்? என்னால உங்களுக்கே எலெக்ஷன் வேலையை நீங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நானே வாங்கிக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லைம்மா. நான் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் உட்காந்து கிடக்குறேன். சும்மா தான் இருக்குன்னு சொன்னேனே. நானே போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு தரேன். உனக்கு அமௌண்ட் அமுச்சு விட்றேன். நீ அதை வச்சு வேறு எதனா வேணும்னா வாங்கிக்க. பிள்ளைங்களுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள்னு எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடு, நான் வாங்கிடுறேன். சரிப்பா, இந்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். ஓகேம்மா. போனை வச்சிடுறேன்ப்பா. சரிம்மா. புஷ்பாவாடா ஃபோன் பண்ணிச்சே? ஆமாண்டா, அவள் தான் ஃபோன் பண்ணா. ஒரு 25,000 ரூபாய் அனுப்புங்கப்பா, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும், குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னா. சரி, அதை நானே வாங்கிட்டு தரேம்மா, அமௌண்ட் அனுப்பி விட்றேன், அதை வச்சு நீ வேறு எதனா செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். நம்ம போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவா எல்லாத்தையும். சரிடா, வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் உன் மரும வந்தானே பார்த்துக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கி போடுறது இல்லையாம்மா அவன்? அவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, என்ன பண்ணுறானா அவன்? அதெல்லாம் லோகநாதனே பார்த்துப்பான்டா. காசெல்லாம் கூட புஷ்பா கிட்ட தான் கொடுத்து வைப்பான். அதையும் மீறி குழந்தை கேட்குதுன்னா அங்கே எதனா பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மாமியார் தான் ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பேசாம வீட்டாண்டு போய் எதனா ரைடு விட்டு வந்துடலாமாடா அந்த பொம்பளையா? டே அதெல்லாம் வேணாம்டா. முதல்ல புஷ்பா கிட்ட என்ன விஷயம் கேள்றா, அதுக்கப்புறமா பிரச்சனை பண்ணுறதா வேணாமாங்கிறத பற்றி யோசிக்கலாம். சரியா? அப்போ கூட நாமெல்லாம் இந்த விஷயத்தில் டேரக்டாலாம் தலை விடக்கூடாது. லோகநாதன் மூலியமா சரி பண்ண பார்க்கலாம். சரியா? சரி, நீ சொல்கிறதா கரெக்டு தான். இப்போதைக்கு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம். அப்படி வா வழிக்கு. உடனே காட்டானாட்டம் பாஞ்சிக்கின்னு போயிடாத சண்டை போடுறதுக்கு. ஃபோன் எடுத்து பாரு, குழந்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுச்சா பாரு. ரொம்ப தான் அக்கறடா உனக்கு ஏமால. சிரிக்காத. ஃபோனில் மெசேஜ் வந்துச்சா பாரு. மெசேஜ் வந்ததுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரேன்டா, சத்தத்தோட வரும். கூன்னும். சரிதான்டா, சரிதான். ஒரு நிமிஷத்துல மரண பயத்தை காமிச்சிட்டா இவன் நம்மளுக்கு. அது சரி, ரொம்ப நேரமா ஃபோனை தட்டின்னு கிடக்குறாளையா? அவ்வளோ பொருளாக வாங்க போறா? நம்மக்கிட்ட ஏதோ 4-5 பொருள் தான் சொன்னா. ஏதோ ஒன்று, எல்லாம் நல்லதுக்கு தான். நம்ம வீட்டு பணம் ஒன்றும் போலையே, அவங்க அப்பா வீட்டு பணம் தானே போகுது. போய் தொலையட்டும். பிரியா, மேகி ஃபேமிலி பேக்கு 1 2? ஒரு பேக்கு போதும்க்கா. நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ இழுக்கிற? நீங்க சொன்னதுக்கு நான் சிரிக்கலக்கா. இங்க பாருங்களேன். என்ன தெரியுது? மில்க் பவுடர் தானே. இதுல என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்குது? எனக்கு ஒரு டப்பா எடு. அக்கா, இப்ப கூட நீங்க பாக்கல? அந்த மில்க் பவுடர் நல்லா பாருங்கக்கா. நல்லா பாக்குறதுக்கு என்னடி இது? பால் தூள்னு எழுதிருக்கு.
யாரு பார்த்த வேலைடி இது? எல்லாம் நம்ம எடிட்டர் தான்க்கா. வீணா போன அவ கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாக்கா. எதையாவது ஒரு கிறுக்குத்தனத்தை பண்றா. அங்க பாருங்க ஸ்மைலி பொம்மையை வேற போட்டு வச்சிருக்கான். ஐயோ கடவுள், இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தாங்க இந்த சேனலை நடத்துறது? சரி விடுடி, குழந்தை ஏதோ ஆசையில பண்ணிருச்சு. ஆனா நல்லா தாண்டி இருக்குது. எனக்கு ஒரு பால் தூள் டப்பாயிடு. சரி இந்தாங்க, இதை போடுங்க. அதுல மழைக்காலமா இருக்கேன்னு நாமளும் ஒரு ஒரு பொருளா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். வெள்ளம் வராம இருந்தா சரிதான். அப்படியே வந்தாலும் இந்த தடவை நம்மளால சமாளிச்சிட முடியலடி பிரியா. அதெல்லாம் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம்க்கா. வெள்ளமே வந்தாலும் 5 நாள் இருக்கும்ல, இல்லை 6 நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்போ கூட வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிற பொருளை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்லபடியாக இருக்கலாம். பால் தான் வெளியே போய் வாங்க முடியாது. அதுக்காக தானே இப்போ நம்ம பால் தூளை வாங்கியிருக்கிறோம். இதை வச்சு டீ போட்டு இல்லை பசங்களுக்கு பாலை கலக்கி கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. வீட்டில் இருக்கிற மேகி ஓட்ஸு அது இதுன்னு வச்சுக்கிட்டே நம்ம எதையாவது ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க்கா. நம்மளாலலாம் நம்ம குடும்பத்தை ஓட்டிட முடியும்க்கா, பிரச்சனையே இருக்காது. அதே தாண்டி, அதனால தானே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து வாங்கியிருக்கிறோம். லைட்டாக மழை வந்தால் கூட பயமாக இருக்குது இப்போலாம். நம்ம நிலமை அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த நிலைமையெல்லாம் நம்மளுக்கு எப்படி பிரியா மாறும்? ஒரு முறையும் மழை வரும்போது இப்படி பயந்து பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளோட தேவைக்காக தான் வாங்குறோம். ஆனாலும் நம்ம ஏன்டி பயந்தே இருக்கணும்? சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நம்ம மழை வந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இருக்க முடியுதா? லைட்டா தூர போட்ட கூட பயமா இருக்குது. ஐயோ, எங்கடா இந்த ஏரியில இருந்து தண்ணியை திறந்து விட்டுருவாங்களோ, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமோ அவ்வளவு பயமா இருக்குது. தண்ணி வந்தா பரவாயில்லடி, கூடவே சேர்ந்து இந்த பாம்பு கரப்ப மூச்சி பூராலாம் வருதுடி. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குது. எல்லாம் சரிதான். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பல ஏரிகளை கரெக்டா தூர்வாரி கரெக்டா வச்சிருந்தாங்க, ஒழுங்கா பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏரியெல்லாம் பில்டிங் ஆகி போயிடுச்சு. அதனாலதான் தண்ணி எல்லாம் தன்னால எல்லார் வீட்டுக்கும் தேடி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்ப மாறி எல்லாரும் எப்படி பழைய காலத்துக்கு திரும்பி போவோமோன்னு இருக்குடி. எனக்கு இந்த காலம் உண்மையிலே பிடிக்கல தெரியுமாடி. இந்த டெக்னாலஜி அது இதுன்னு ஒண்ணுமே பிடிக்கலடி. பழைய காலத்துல போன மாதிரி இந்த போன் எல்லாம் இல்லாம எல்லாம் ஒருத்தர் ஜாலியா கூடி பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் தெருவுல எல்லாரும் ஒன்னா இருந்துகிட்டு ஒரு விசேஷத்தை நடத்திக்கிட்டு எதனா ஒரு விழாவை நடத்திக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்டி சின்ன பிள்ளையா இருக்கும்போது. நம்ம இப்ப இந்த காலமே எனக்கு பிடிக்கலடி. எல்லாமே டாக்ஸிக்கா இருக்குடி. என்னத்த பண்றது, எல்லாம் விதியாவது வெங்காயமாவது. ஏண்டியா, இதெல்லாம் மனுஷங்க செஞ்ச சதிடி. அதனாலதான் நாம இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி அமைதி காக்கவும் அக்கா, அமைதி காக்கவும். நாம பொது வழியில நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். போற போக்கல எவனாவது கேட்டுட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பிட போறானுங்க. பாத்துக்கோங்க, பார்த்து நம்ம தான் உஷாரா பேசணும். அதுவும் சரிதாண்டி. அம்மா டார்ச் எல்லாம் எடுத்துட்டோம்ல, பேட்டரி எடுத்தியாடி? பேட்டரி தானக்கா, அது இந்த கீழ் ரேக்ல தான் பார்த்தேன். இருங்க எடுக்கிறேன். எத்தனை பேட்டரி வேணும்? 4 எடுத்துக்கடி. 4 பேட்டரியா? நானும் ஒரு 4 பேட்டரி எடுத்துக்கிறேன். ஏக்கா இங்க பாருங்கக்கா இந்த பேட்டரிய. என்னடி இப்ப பேட்டரியில என்ன ஆயிடுச்சு? பேட்டரியோட பேரை பாருங்களேன். இதனடி பிரியா, வவ்வால் கொளுத்தின்னு எழுதி வச்சிருக்கு. சம்பந்தமே இல்லாம இருக்கேடி. என்னக்கா சம்பந்தம் இல்ல? உங்களுக்கு புரியலையாக்கா? இதுக்கு பேர் என்ன? பேட்டரி தானே. இந்த பேட்டரி அப்படியே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எடிட்டர் பண்ண வேலை தான் இது. பேட்டுக்கு வவ்வாலு, எரிக்கு கொளுத்தின்னு போட்டு பேட்டரி வவ்வால் கொளுத்தின்னு எழுதி வச்சிருக்கு. ஐயோ கடவுளே, அந்த எடிட்டர் குழந்தைக்கு எண்டி மூளை இப்படி எல்லாம் வேலை செய்யுது. சரி வீடு, பாவம் வெயில் காலத்துல தான் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருந்தது. இப்ப மழை காலத்துலயே ஆரம்பிச்சு விட்டுருக்கு. சரி அது சரியாயிடும். வா நம்ம மத்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். அது சரி, வாங்க போவோம். இன்னும் வேற எதுலயாவது எந்த விலங்கத்தையாவது எழுதி வச்சிருக்கான்னு பாப்போம். ஏய் வேகமா போவாதடா, பொறுமையா போடா. அவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி நீ எப்படி நடக்கிறான் பராம? அப்பா மூட்டி அப்படியே கீழே இறக்கி வச்சிருங்க. இங்கே வாமா, ஏன் கிச்சன் வரைய எடுத்துட்டு வந்து போடுறேன்? அங்கதானே எல்லா பொருளையும் அடுக்குவே நீ. இல்லப்பா, இதெல்லாம் ஸ்டோர் ரூம்ல தான் வைப்பேன். நீங்க கீழே இருக்கீங்களா மூட்டையை முதல்ல? சரிம்மா இரு. எப்பா அவ்வளவுதான்டா, நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. லிஸ்ட் கூட இது உள்ளே தான் இருக்குது. சரியா? சரிங்கப்பா, நான் அப்புறமா செக் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க 2 பேரும் வாங்க, வந்து உட்காருங்க. முதல்ல டீ வச்சு தரேன் நானு. எப்படி உன் கையால டீ குடிக்கணும்னா புண்ணியம் பண்ணிருக்கணும்மா. கடகடன்னு ஓடி போய் டீயை வச்சுட்டு வா. ஏமா அந்த ஏலக்காய் அந்த பட்டையெல்லாம் போட்டு டீ வைனா. சரிங்க மாமா, நீங்க 2 பேரும் வாங்க, வந்து உள்ள உட்காருங்க வாங்க. சரிடா, நாங்க வந்து உட்கார்றோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்கப்பா. வீட்டுல எதனா பிரச்சனையா? ஐயோ, என்னப்பா டைரக்டா வீட்டுல பிரச்சனையானு கேக்குறாரு. என்னத்த சொல்றது? இப்ப அத்தையை பத்தி சொன்னா அப்பா கோவப்படுவாரு. தேவையில்லாத சண்டையாகும். பிரச்சனை இல்லைன்னே சொல்லிடுவோம். வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையப்பா. அது எதுக்குமா இவ்வளவு யோசிச்சு சொல்ற? இல்ல யோசிச்செல்லாம் சொல்லலப்பா. நீங்க திடீர்னு பிரச்சனை என்னன்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு பிரச்சனையை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி மூச்சு வாங்குது பாருங்க. நீங்க 2 பேரும் வாங்க, முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. நான் முதல்ல டீ எடுத்துட்டு வரேன், நீங்க வாங்க. சரிம்மா, பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்ல. பிரச்சனையா இருந்ததுன்னா சொல்லிடு, பிரச்சனை பண்ணிடலாம். பிரச்சனை பண்றதுலயே இருக்காதரா. ஏமா உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல மாமா, உண்மையிலேயே பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சில விஷயத்துக்கு சின்னதா ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல, எனக்கும் அத்தைக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா
நல்லா இருக்காது இல்லையா? பெருசா அவங்க எதனா பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன். சரிம்மா, அப்படின்னா ஓகே தான். என்னடா ஓகேங்கிற? இங்க பாருமா, இதெல்லாம் ஓகே எல்லாம் கிடையாது. ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு கிடைக்கிறதுக்கு இது ஒன்றும் கோர்ட்டு கிடையாது. வீடு அமைதியா இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுவும் என் பொண்ணு, நீ சந்தோஷமாவே தான் இருக்கணும், புரியுதா? சும்மா உன்னை யாருன்னா எதனா கேட்கறாங்கிறதுக்காகலாம் நீ நின்று பதிலாம் சொல்லின்னு கிடைக்காது. உனக்கு என்னவோ அதை செய்யி. இங்கே உனக்கு அதை செய்ய முடியலையா, அப்பாவுக்கு ஒரு ஃபோனை பண்ணு, அப்பா செஞ்சு கொடுக்குறேன், புரியுதா? அவ்வளவே தான். சரிங்கப்பா, இதனால சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குதுப்பா. இப்ப என்னைய பத்தி கவலைப்படாதீங்க. அப்படியே என்னால முடியலன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுவேன். அவ்வளவே தாம்மா. சரி வா, இப்போ போட்டு கூட்டிட்டியே, நிம்மதியாக குடிச்சிட்டு போறேன். பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே மழையே மடிக்கு பாக்கெட்ல வச்சு பிள்ளை நீ செய்வேண்டா. மழையாவது கடலாவது எல்லாத்தையும் மடிக்கு பாக்கெட்ல போட்டு பண்ணானே. என் பொண்ணுங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்டா நானே. எவ்வளவு பொருளை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறான் பாரா அந்த ஆளு. ஊர் உலகத்துல இல்லாத புதுவிதமான அப்பனா இருக்கிறான். பொண்ணு மளிகை சாமான் பொருளை கேட்டா ஒரு கடையை எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சிருக்கிறான். என்னத்த சொல்றதோ, நல்லா ஓவராத்தான் ஆடுறாங்கப்பான்னு இருக்கிற திமிரில். நமக்கு எதுக்கு, நாம போய் நாம வேலையை பார்ப்போம். ஏக்கா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா தெரியல? ஜூலி, நானே இவ்வளோத்தையும் எதிர்பார்க்கலடி. நான் அனுப்புன லிஸ்ட் கம்மி தான். ஆனா அப்பா தாண்டி எல்லாத்தையும் டபுள் டபுளா வாங்கிட்டு வந்துருக்காரு. ஒரு ஊருக்கே சோறு போடலாம் போல இருக்குது இங்க இருக்கிற ப்ரொவிஷனை வச்சு. ஆண்டி, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மூட்டை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆனா அவர் வெயிட்டை தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரே, அப்பா அப்படியே இறக்கி வச்சிருங்கப்பான்னு சொன்னேன். அதுல எந்த கேள்வியும் நான் அவரை கேட்கவே இல்லை. கேட்டாலும் திட்டுவாரு, எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கறேன்னு. இதுக்கப்புறமா என்னால ஃபோன் பண்ணி ஏன் பைபிளத்தையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க முடியாது, அதுவும் தப்பாயிரும். அதுக்கப்புறம் திட்ட வர செய்வார் அவரு. அதனால நான் எதுவும் கேட்க போறது இல்லை. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் நீங்க காலி பண்றதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரும்க்கா. அதுக்குள்ள பொருளெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிரும். நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கின பொருளை பாதி எடுத்துன்னு போய் உங்க வீட்டுல வச்சிருங்க. மீதி பொருளெல்லாம் ரோட்ல ஒரு கோணி பை விரிச்சு எல்லாத்தையும் வித்துருவோங்க. அடியே கிறுக்கி, என்னடி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரொவிஷன்லாம் கூட பரவாயில்லடி. இந்த பிஸ்கெட் ஐட்டங்க தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பேசாம நீ எடுத்துட்டு போயேன்டி உன் வீட்டுக்கு கொஞ்சம். நானும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுனேக்கா. இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன். அந்தளவுக்கு என் கண்ணு பறிக்குது இங்கே இருக்கிற பிஸ்கெட் எல்லாம். ஆமாண்டி, இன்னும் சாயங்காலம் வேறு 2 பேர் வருவாளுங்க பாரு ஸ்கூலை முடிச்சுட்டு. இதையெல்லாம் பார்த்தாலுங்க நவியே தலைக்கால் புரியாமல் குதிப்பாளுங்க. அங்கே பாரு சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தா போதும். என் சின்ன பொண்ணு இருக்காளே, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே நாளில் கூட உட்காந்து காலி பண்ணுவா. அதுவும் சரிதான்க்கா. ஆனால் உண்மையை சொல்லவாக்கா, இந்த அப்பாங்களோட அன்பே கொஞ்சம் வித்தியாசமான அன்பு தான் இல்லை. பொண்ணுங்க நம்ம கொஞ்சமாக கேட்டால் போதும், அப்படியே போதும் போதுங்கிற அளவுக்கு திருப்பி செய்வாங்க. ஆமாண்டி, அது நம்ம உண்மைதான். அதுவும் இல்லாமல் யாப்பா இருக்காரு, அவரெல்லாம் டபுள் மடங்கு இல்லடி. அவரோட பாசத்துக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அன்லிமிட்டடா பண்ணுவாரு. சண்டையா இருந்தாலும் சரி அன்லிமிட்டடா பண்ணுவாரு. சரியாதாக்கா சொல்றீங்க. ஆனா நம்ம வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்களே, கொஞ்சம் கூட கத்துக்க மாட்டாங்கக்கா நம்ம அப்பா கிட்ட பார்த்து. சை, ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ தெரியல. அதுவும் என் புருஷன் இருக்கிறானே ஜானு, ஐயோ 3000 ரூபாய் காலையில கேட்டதுக்கு மூக்கால் அழுதாங்க்கா. இப்ப நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் பார்த்ததும் பல்லு இழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் வீட்டுல. இதுல நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வெக்கமே இல்லாம எடுத்து தின்ன வர செய்யறாங்க அவன். திட்டாதிரி புள்ளிய, நேத்த புள்ளியோ சரியான தொல்லையா இருக்கிறாங்க அவன். நீங்க வேற ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் சாமான் வாங்கணும்னா கூட அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்குது. காசை குறான்னு எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட நான் நின்று கேட்டுன்னு கிடக்க வேண்டியதா இருக்குது. என் அப்பா கிட்ட கேட்டா ஏமா பர்ஸ்ல இருக்குது எடுத்துட்டு போமா அப்படின்னு வாரு. ஆனா அவன் அப்படி சொல்லவே மாட்டான்க்கா. சரி விடுடி, எல்லாம் சரியாயிடும். எங்க சரியாகிறது, கடைசி வரைக்கும் நான் அவங்ககிட்ட தான் காசு கேட்கணும் போல இருக்கு. உங்களை மாதிரியே எனக்கும் என் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. என் அப்பாவும் செய்வாருக்கா. ஆனா ஜானை விட்டுட்டு வந்துரு, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லுவாரு. என்னால ஜானை விட முடியாதுக்கா. என்ன பண்றது, என் நிலைமை இந்த மாதிரி இருக்கு. கவலையை விடுறி ஜூலி, எல்லாம் சரியாயிடும். கிறிஸ்மஸ் வருது இல்ல, உங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பாரு. நீ எல்லாம் ஒன்னாயிட போறீங்க. அப்புறம் நீ உன் அப்பா கிட்ட என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாம வாங்கி தருவாரு. நான் அதை நம்பி தங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும். நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோங்கக்கா. இந்த பொருளோட லிஸ்ட் எல்லாம் படிங்கக்கா. நான் எல்லாம் என்னென்ன எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்க போறியா? ஆமாக்கா, அப்பதான் ஜாலியா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன், அப்புறம் அது சுவாரஸ்யமே இருக்காது. எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு தேடணும்க்கா. நானும் என் புருஷனும் மாசம் இப்படிதான் விளையாடிக்கிட்டு இருப்போம். அட கொடுமைங்களே, எங்களுக்கு வீட்டுல டைம் பாஸ் ஆக வேணாமாக்கா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இருக்குத்தனமா. சரி, அதை விடுங்க, நீங்க லிஸ்ட் படிங்க. நான் மட்டும் தனியா இந்த விளையாட்டு விளையாடுறேன் இன்னைக்கு. சரிடி அம்மா, நான் படிக்கிறேன், நீ உட்காந்து விளையாடுவா.